மகாநதி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல இப்ப காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வந்து போகுது. இதனால தலைய பிடிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில உட்காந்துடுறாங்க. விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்குள்ளாரியே வாழ்ந்த மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயும் பயந்து போய் சரி வா கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ரோட பார்க்கும் பொழுது அந்த ரோட்ல நம்ம காவேரி விஜய் எவ்வளவு நாள் வாக்கிங் போயிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே கார நிப்பாட்டி இங்கெல்லாம் நாம 2 பேரும் சேர்ந்து நடந்து போன மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனதுனால பழசெல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, என்னதான் நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜயால சொல்லவும் முடியல. என்ன செய்றதுன்னே தெரியாம கொஞ்சம் இப்பொழுதைக்கு எதுவுமே வேணாங்க. நீங்க மைண்ட மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்குங்க. வாங்க போலாம் அப்படின்னு காவேரிய கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாப்புல. கார்ல போறப்ப ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி, விஜயும் பேசிக்கிட்டே தான் வராங்க. ஸோ நம்ம விஜய் பேச பேச நம்ம காவேரிக்கு விஜய ரொம்பவுமே புடிச்சு போகுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுறாப்புல. அதுக்கப்புறம் ரோட்டு கடையிலேயே நின்னு 2 பேரும் நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம காவேரிய இறக்கி விட்டுட்டு, நம்ம காவேரி, நான் உங்க கூட தான் இருந்தேன்னு வீட்ல யாருக்கும் தெரியாது. அதனால அவங்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி வீட்டுக்கு போன உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. காவேரிய பொறுத்தளவு அவங்க யாருக்குமே எதுவும் தெரியாது இல்லையா? ஸோ அவங்களும் அதையே மெயின்டெயின் பண்றாங்க. "என்னடி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரூமுக்கு போறேன்" அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் நம்ம விஜய் நிவீனுக்கு ஃபோன் பண்ணி வெளிய வர சொல்றாப்புல. அப்ப விஜய் நிவீன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாப்புல. இந்த மாதிரி காவேரிய நான் பழைய வீட்டுக்கு தான் அழைச்சுக்கிட்டு போனேன். அங்க காவேரிக்கு எல்லா ஞாபகமுமே வந்து வந்து போகுது. இருந்தாலும் ஃபுல்லா ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரி டைம்ல அவ ரொம்பவுமே தலைவலிக்குதுங்கிறா. ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சுக்கிட்டு போலான்னு கேட்டேன். வேணான்ட்டா. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல்னாச்சும் அழைச்சுக்கிட்டு போங்க. நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்காக தான் உங்கள வர சொன்னேன் அப்படின்னு நம்ம விஜய் நிவீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம காவேரி ரூமுக்கு போன உடனே ஜன்னல் தொறந்து பார்க்கிறபோது நம்ம நிவீன் கிட்ட விஜய் பேசுறது தெரியுது. அதே டைம்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கவே இல்ல. ஸோ நம்ம விஜய் பேச பேச காவேரி பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம காவேரிக்கு விஜய பிடிச்சு போச்சு. ஸோ அப்கமிங்ல என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.